மாஸ்க் பயன்பாடு இன்றும் பலரோட பயன்பாட்டில் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. கொரோனா காலகட்டத்திற்கு பிந்தைய காலகட்டங்களில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாஸ்க் என்பது ஒரு அவசியமான ஒன்றா எல்லாராலையும் கருதப்படுது. ஒரு விதமான அதாவது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக, அப்புறமா இது ரொம்ப அவசியம். எனக்கு மாஸ்க் போடுறது சேஃப்டி, மன ரீதியாகவும் பலர் மாஸ்க்கை பயன்படுத்துறதை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் மாஸ்க் பயன்படுத்துறதுனாலையும் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா காற்றில் இருக்கிற பல கிருமிகள் அந்த மாஸ்கில் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நம்ம கையாளும் பொழுது அது பிறகு மாஸ்க் இல்லாத நேரங்களில் அது நமக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மாஸ்க்கை சரியாக கையாளலைன்னா. ஒன்று. இரண்டாவது மாஸ்க் எல்லாத்துக்குமான தீர்வா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி இல்லை. மாஸ்க் தடுப்பு. ஒரு கிருமிகளுடைய தொற்றுகளிலிருந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி, அதாவது நம்ம சுவாச நுரையீரல்களுக்கு, சுவாச சம்பந்தமான பகுதிகளுக்கு, சுவாச மண்டலத்திற்கான பாதுகாப்பாக அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் பலதரப்பட்ட முகவரிகளை மாஸ்க்குகளை பயன்பாட்டில் இருக்குது. அது N95 மாதிரி, N30 இந்த மாதிரி பல அளவுகளில், பல வகைகளில், பல ஸ்டாண்டர்ட்ஸில் அது கிடைக்குது. நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலியை போடுறேன். ஸோ மக்கள் பயன்படுத்தும் பொழுது இப்போ நம்மளுடைய உடம்புல இயல்பாகவே நம்மளுடைய மூக்கு பகுதிகளில் சில கிருமிகளை தடுக்கிறதுக்கான முடிகள் இருக்கும். அப்புறமா காற்று போகிற காற்றை நம்மளுடைய உடல்நிலை வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை கொண்ட நம்மளுடைய சைனோட்டிக்கல் கிராவிட்டி இருக்குது. இப்படி பல இயற்கையாகவே நம்மளுடைய உடம்புல இதெல்லாம் இருக்குது. நம்ம மாஸ்க்கை பயன்படுத்தும் பொழுது சில இதை அது தடுத்துடுது. அதே சமயத்தில் அதை தடுக்கிறதுனால நம்மளுடைய இயல்பான நம்மளுடைய உறுப்புகள் செயல்படக்கூடிய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் அது உண்டாக்க முடியும். தடுக்கலாம், கிருமிகளை தடுக்கலாம், நுரையீரல் தொற்றுகளை தடுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனாலும் அது தேவை இருக்குதா என்பதை கருதியும் பயன்படுத்தணும். அப்புறமா அந்த மாஸ்க்குகளை எப்படி பயன்படுத்திட்டு அதை எப்படி அப்புறப்படுத்துகிறோம், ஒரே மாஸ்க்கை சரியான முறையில் ஓடுற வாட்டரில் கழுவி அதை ப்ராப்பராக உலர்த்தி அதை பயன்படுத்துகிறோமா, அது ஈரப்பதம் இல்லாமல் இருக்கா, இப்படி ஏன்னா ஈரப்பதம் இருக்கும்போது அங்கே கிருமிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ புது தொற்று உருவாக்குறதுக்கு நம்மளே வழிவகை செய்துட்டு அதன் வழியாக நம்ம சுவாசம் மேற்கொள்ளும் பொழுது அந்த கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒரு மாஸ்க்கை பயன்படுத்தும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பயன்படுத்தணும், தெளிவோடு பயன்படுத்தணும். ஒரு மாஸ்க்கை பயன்படுத்துவதாலே நமக்கு எல்லா விதத்திலையும் நன்மை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறமா கொரோனா காலகட்டத்திலேயே மாஸ்க் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பாதுகாப்பு தான். நம்மளுடைய கைகளை, நம்ம பிற இடங்களில் தொடக்கூடிய கைகளை நம்மளுடைய முகத்துக்கு கொண்டு போகாமல் தவிர்த்தாலே பாதி வகையான தொற்றுகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம கைகள் பல இடங்களில் நம்ம தொடுவோம். அங்கே இருக்கிற நுண்ணுயிரிகளை நம்மளுடைய முகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொழுது நம்ம முகம் மிகவும் இலகுவாக பற்றுதல் கொண்டது. முகம், கண், காது, மூக்கு இது எல்லாமே எளிதில் தொற்றுக்கான வாய்ப்புகளை கொண்டது. அதை மாஸ்க் தடுக்குதுன்னா தடுக்கும், கண்டிப்பாக தடுக்கும். ஆனால் அந்த மாஸ்க்கை நம்ம சரியாக கையாளாமல் தவறிட்டோம்னா எவ்வளோ தூரம் அது தடுப்பாக இருந்ததோ அதுக்காகவே அது எதிராக திரும்பிடும். ஸோ அதனால தான் அதை குறித்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் மக்கள். மாஸ்க்கை பயன்படுத்தக்கூடியவர்கள், அல்லது பயன்படுத்தினா தனக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கிது, ஒரு மன அமைதி கிடைக்கிது அப்படின்றவங்க இதெல்லாம் சரியாக அந்த மாஸ்க்குகளை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.